இங்க ஒருத்தன் ஒரு மர்மமான குகையை தேடி வந்திருப்பான். அப்ப கடல்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கையோட நிழல் தெரியுது. பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த சிலையில அந்த மாதிரி கையே இல்ல. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஏதோ ஒரு டிஃப்ரெண்டான வைப்ரேஷன் இருக்குது இவனுக்கு தெரியுது. உடனே இவங்கிட்ட இந்த ஒரு பவர்ஃபுல் ஸ்டோன் எடுத்து அந்த சிலையோட கால்ல அடிக்கிறான் பாருங்க. இவன் அடிச்ச அடுத்த செகண்ட் அந்த பவர்ஃபுல் ஸ்டோன் இவனோட கையிலிருந்து மறைஞ்சு போயிருது. இது எப்படிடா மறைஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு ஷாக்ல இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியாம அந்த இடமே ஷேக் ஆகுது. அதுக்கப்புறம் இவன் டச் பண்ணுவான் பாருங்க. இவன் டச் பண்ண அடுத்த செகண்ட் அந்த சிலைலாம் உடைய ஆரம்பிச்சிடும். பெரிய பெரிய கல்லு எல்லாமே உடஞ்சு கீழே விழுகுது. இவன் பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கான். அப்பதான் அந்த மர்மமான குகையை ஓபன் ஆகுது. இவனும் கொஞ்சம் பயத்தோட உள்ள போறான் பாருங்க. உள்ள போய் பார்த்தா ஒரு பெரிய பவரான லைட் இவனுடைய ஃபேஸ்ல அடிக்குது. அடுத்த செகண்ட் அந்த இடம் ஃபுல்லா ரொம்ப இயற்கையா இருக்குது. இந்த இடமே பாக்குறதுக்கு ஒரு மாதிரி வேற கிரகத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். அங்க இருந்து தண்ணியில கையை வைக்கிறான் பாருங்க. அடுத்த செகண்டே ரிஃப்ளெக்ஷன்ல இவனுடைய ஃபேஸ்ல அந்த கை வந்து அடிக்குது. கொஞ்ச நேரத்திலே வானமெல்லாம் ஒரு மாதிரி டிஃபரெண்டா ரியாக்ட் ஆகி இவன் மேலே மின்னல் எல்லாம் வந்து இறங்குது. இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம பயத்துல அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சிருவான்.